அப்ப வெய்ய காலம் நம்மளாலே முடியல. பிளான்ட்ஸ் எல்லாம் எப்படி காப்பாத்த போறீங்க நீங்க? அடிக்க போது 40 டிகிரி வெயிலு, எல்னினோ எஃபெக்ட் வேற. எப்படி வெயில்ல நம்ம செடியை காப்பாத்தணும்னு இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லா சேவ் பண்ணிக்கோங்க. மெயினா பாத்தீங்கன்னா நம்ம பிளான்ட்ஸுக்கு வந்து சாயில்ல வந்து மேல வந்து மல்ச்சிங் பண்ணுங்க. மல்ச்சிங்னா நீங்க சின்ன சின்ன தொட்டியா இருந்தா கொக்கோ பித்தோ இல்லாட்டி கரித்தூளோ மேல போட்டீங்கன்னா போதும். இதுவே நல்ல மல்ச்சிங். ஆனா பெரிய பெரிய தோட்டமா இருந்தா இந்த மாதிரி இலைகளை வந்து நீங்க ஃபுல்லா தரையில பரப்பி விடுங்க. அப்பதான் எவாபரேஷனை நீங்க தடுக்க முடியும். ரெண்டாவது, நீங்க வந்து செடிங்களுக்கு வந்து நல்ல வந்து நியூட்ரியன்ட் கொடுக்கணும். எல்லாரும் என்ன பண்ணுவீங்க, ஆட்டுப்புழுக்கா இந்த மாதிரி மாட்டு சாணம் கொடுத்தீங்கன்னா அது சூடு. அந்த மாதிரி கொடுக்காம என்ன பண்ணுங்க, சாயில்ல எப்பொழுதும் சீவிட மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஒரு ஸ்பூன் சீவிட் வந்து உங்க ஒரு சின்ன ஒரு 12 இன்ச் பாட்டுக்கு நீங்க கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வீக்லி ஒன்ஸ் எப்பொழுதுமே என்ன பண்ணுங்கன்னா, நீங்க இண்டோர் பிளான்ஸோ இல்ல மாடி தோட்டமோ வச்சிருந்தீங்கன்னா, இன்ஆர்கானிக்கா ஃப்ளவர்ஸ் வச்சிருந்தீங்கன்னா 90 நாள் கொடுங்க. இல்லைன்னா பஞ்சகவ்யம் பஞ்சகவ்யத்தை வந்து நீங்க வந்து 30 ml வந்து ஸ்ப்ரே வந்து வீக்லி ஒன்ஸ் கொடுங்க. அதுவே போதும், நம்ம செடிங்களை எல்லாம் பாதுகாக்கலாம். இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களோட செடிங்களை வந்து நீங்க பாதுகாக்க முடியும். இந்த வெய்ய காலம், வெய்ய காலத்துல வந்து சில பிளான்ட்ஸுக்கு வந்து ஃபாஸ்டா வளரும். கேக்டஸ் அந்த மாதிரிலாம் ஃபாஸ்டா வளரும். அதுக்கு நீங்க தண்ணி கொடுக்கறதெல்லாம் ஒழுங்கா கொடுக்கலாம். நீங்க மிச்சப்படி எல்லா செடிங்களுக்கும் இந்த மாதிரி மல்ச்சிங் பண்ணுங்க. மல்ச்சிங் தான் முக்கியம். நம்ம எல்லா செடியும் காப்பாற்ற முடியும். எல்லாமே தோட்டமே சுத்தமா இருக்கணும். இலையெல்லாம் பெருக்கி எல்லாம் தூக்கி வெளியே குப்பையில போடாதீங்க. இலையெல்லாம் பெருக்கி ஒவ்வொரு செடி கீழே போடுங்க. அதுதான் முக்கியம். சும்மா நீட்டா இருக்குன்னு நினைக்கிறீங்க சில பேர். எல்லாருமே நான் சொல்ற ஐடியா என்னன்னா, இலைகளை மல்ச்சிங் பண்ணுங்க. காஞ்ச இலைகள்ல செடிங்களுக்கு ஃபுல்லா போடுங்க. கீழே வாழை மரம் நட்டுருப்பீங்க, அதை சுத்தி வைங்க. இல்ல ஒரு மரம் நட்டுருப்பீங்க, அதை சுத்தி போடுங்க. தொட்டியில இருக்க செடிக்கு கொக்கோ பித்தோ இல்ல இலையை சின்ன சின்னதா வெட்டியோ போட்டு போடுங்க. 90 நாள் வாரம் ஒரு தடவை கொடுங்க. இல்லாட்டி பஞ்சகவ்யம் வாரம் ஒரு தடவை கொடுங்க. அதே மாதிரி சீவீடு வந்து சாயில் பேஸ்ட் கிரானுவல்ஸ்ல கொடுங்க. இது மட்டும் பண்ணுங்க. உங்க பிளான்ட்ஸ் இந்த வெய்ய காலத்துல எல்லா செடியும் நல்லா இருக்கும்.